ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை கொண்ட ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 458வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரையாகவும் அமைய பெற்றிருக்கின்றது. பார்ப்போமாக இருந்தால், மனநலம் நன்குடையவர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து, மனநலம் நன்குடையவர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்புடைத்து என்பதாக அமைந்திருக்கின்றது. அழகான 3 உரைகள் அமைய பெற்றிருக்கின்றது. அதிலே நாங்கள் முதலாவது உரையை பார்ப்போமாக இருந்தால், மனதின் நன்மையை உறுதியாக உடையவர் ஆயினும் சான்றோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் காவலாக நல்ல காவலாக அமையும் என்பதாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே நாங்கள் நம்முடைய மனதை எவ்வளவு தூய்மையாக வைத்திருந்தாலும், உறுதியுடையவராக இருந்தாலும், நல்ல சிந்தனையுடையவராக இருந்தாலும், நாங்கள் இவரோடு கூடிக்கொண்டிருக்கிறோம், அதாவது எந்த இனத்தோடு சேர்ந்திருக்கின்றோம், யாரோடு நட்பு வைத்திருக்கின்றோம், அவர்கள் நல்லவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அது எங்களுக்கும் மேலும் காவலாக, உறுதியாக, துணையாக அமையும் என்பதாகத்தான் முதலாவது உரை அழகாக அமைந்திருக்கின்றது. மனதின் நன்மையை உறுதியுடையவராக இருந்தாலும் சான்றோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் மனநலம் நன்குடையவர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து என்ற பொருளுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றால் அதை பார்ப்போமாக இருந்தால், மனவளமிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. முதலாவது உரையை போன்றுதான் நாங்கள் எவ்வளவு உறுதியுடையவராக, நேர்மையுடையவராக இருந்தாலும், நாங்கள் யாரோடு, எந்த இனத்தோடு சேர்ந்திருக்கின்றோம், எந்த நட்பு வட்டாரத்தோடு இருக்கின்றோம், எந்த சமூகத்தில் இருக்கின்றோமோ அவர்கள் அனைவரும் நல்லவர்களாக இருப்பார்களாக இருந்தால், அவர்களும் மனவலிமை உடையவராக இருப்பாராக இருந்தால் அது எங்களுக்கும் நல்லவரையாக, நல்ல உறுதியுடையதாக, நல்ல பேரை வந்து சேர்க்கும் என்பதாகத்தான் அவருடைய கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. மனவளமிக்க சான்றோராக இருப்பினும் அவர் சேர்ந்துள்ள கூட்டத்தினரை பொறுத்தே வலிமை வந்து வாய்க்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் மனவளம் நன்குடையவராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து என்ற பொருளுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், மனநலத்தை சிறப்பாக பெற்றவரே ஆயினும் நல்ல குணமுடையவருக்கு, அதாவது குணமுடையவருக்கு இனநலம் பாதுகாப்பாக அமையும் என்பதாக அமைந்திருக்கின்றது. எவ்வளவும் நாங்கள் மனதிலே உறுதியுடையவராக இருந்தாலும், நேர்மையுடையவராக இருந்தாலும் அது எங்களுக்கு நன்மையை வந்து சேர்க்கும். அதைவிட நாங்கள் நல்ல குணமுடையவரோட சான்றோரோடு, அதாவது இனத்தோடு, நட்பு வட்டாரங்களுடன் நல்ல இனத்தோடு நாங்கள் சேர்வோமாக இருந்தால் அது இன்னும் எங்களுக்கு பாதுகாப்பாக, காவலரணாக அமையும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பனுடைய உரையும் அமைந்திருக்கின்றது. மனநலத்தை சிறப்பாக பெற்றவரே ஆயினும் நல்ல குணமுடையவருக்கு இனநலம் பாதுகாப்பாக இருக்கும் என்பதாக அமைந்திருக்கின்றது. மனநலம் நன்குடையவராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து என்ற இந்த குறளுக்கான 3 உரைகளும் நல்ல உரைகளாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் எவ்வளவு உறுதியுடையவராக, மனதிலே வந்து உறுதியுடையவராக, நல்லவராக இருந்தாலும், நாங்கள் எந்த இனத்தோடு, யாரோடு உறவு வைத்துக் கொள்கின்றோம், யார் எங்களுடைய நட்பு வட்டாரம், எந்த சமூகத்தோடு இருக்கின்றோம் என்பதை வைத்துத்தான் அது நல்லவராக இருப்பாளாக இருந்தால் அது எங்களுக்கு இன்னும் பலமுடையதாக, பாதுகாப்பு உடையதாக, நன்மையாக அமையும் என்பதை தன்னுடைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கின்றது. மனநலம் நன்குடையவர் ஆயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமாப்பு உடைத்து. ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம். அடுத்த குரலை சந்திக்கலாம்.